நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். காடவர் என்பது பல்லவ மன்னர் குலத்தை குறிக்கும் பொதுப்பெயர். ஐயடிகள் என்பது ஐயனடிகள் என்பதன் மறுவாகும். ஐயடிகள் காடவர்கோன் என்னும் பெயர் ஐயனடிகளாகிய பல்லவ மன்னர் என்ற பொருள் தரும் பெயராகும். இவர் பல்லவ மன்னராக காஞ்சிபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார். இவர் வடமொழியில் சிம்ஹாங்க, பாதசிம்ஹா, பஞ்சபாதசிம்ஹா என்று அழைக்கப்பட்டார். மேலும் இவர் துறவரம் பூண்ட பொழுது தன் இரு மகன்களான சிம்மவிட்னு, பீமவர்மன் ஆகியோரில் மூத்தவனான சிம்மவிட்னுவை அரசனாக்கியதாக வடமொழி கதை ஒன்று கூறுவதன் மூலம் சிம்மவிட்னு, பீமவர்மன் ஆகியோரின் தந்தை 3ஆம் சிம்மவர்மன் என்ற பல்லவ அரசரே ஐயடிகள் காடவர் கோன் ஆகிறார். மேலும் ஐயடிகள் என்பதன் வடமொழியாக்கமே பஞ்சபாத ஆகும். மன்னரெல்லாம் தம் ஆணைவழி நிற்கவும் வடமொழி தமிழ் மொழிகளின் கலை தொண்டுகள் சிறக்கவும் ஆட்சி செய்த இம்மன்னர் அரசுரிமையை தன் சிவனடித்தொண்டிற்கு இடையூறாகும் என உணர்ந்து அதனை தன் புதல்வன்பால் ஒப்புவித்து தலையாத்திரை மேற்கொண்டு சிதம்பரம் முதலான அனைத்து சிவதலங்களையும் வழிபட்டு ஓரோர் வெண்பாவால் அத்தலங்களை போற்றி பாடினார். அவ்வெண்பாக்களில் 24 பாடல்களே கிடைத்துள்ளன. அவற்றின் தொகுப்பே சேத்திர திருவெண்பா எனப் பெறுகின்றது. இப்பாடல்கள் பலவற்றிலும் நாயனார் நிலையாமையை உணர்த்தி தலங்களுக்கு ஆற்றுப்படுத்தலால் இவரது துறவுள்ளம் இப்பாடல்களில் இருக்க காணலாம். உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.